அப்போது நான் சொன்னேன், இல்லை சார் எல்லாமே தெரிஞ்சுது. வாட் இஸ் டைரக்ஷன், வாட் இஸ் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே தெரிஞ்சுது. எடிட்டிங் என்னான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை கற்றுக்கலாம் தான் சார் வந்தேன் அப்படின்னு. அப்போது அது ஒரு லிமிட்டட் சீட்ஸ் சார், 5 சீட்ஸ், ஒன்லி 5 சீட்ஸ். தென் ஐ வாஸ் செலக்டட் அண்ட் ஐ காட் த அட்மிஷன். இப்போ இன்ஸ்டியூட் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே எண்ட் ஆஃப் த இயரில் நான் வந்து மஞ்சு சார்கிட்ட வந்துட்டேன். நம்ம கோபி கண்ணதாசன் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போது லக்ஷ்மணன் அண்ணா டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார், மகனே மகனே. அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லா வேலையும் பார்த்தேன். பார்த்து படம் பயங்கர ஃப்ளாப்பு. அண்ணன் 4 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். இந்த தோல்வி காரணம். ஆமாம், ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டார். அவ்வளோ பெரிய பொருளாதாரம். அந்த படம் அப்படியே வாஷ் அவுட். அந்த காலகட்டத்தில் ஒரு 7.5 lakhs அப்படியே வாஷ் அவுட். அந்த கதையை எடுக்க சொல்லது பஞ்சனன் தான். தட் இஸ் நாட் லக்ஷ்மணன், பட் பஞ்சனன் தான் எடுக்க சொன்னாங்க. பட் ஓவரால் லாஸ் ஒரு 4 நாள் வரல. அப்புறம் என்ன சர்வைவல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி ஐ காட் அப்பாயின்மெண்ட் இன் ஜலந்தர், தூர்தர்ஷன் எடிட்டர். வந்து அட்மிஷன்லாம் வந்து நாளைக்கு கிளம்புறது அப்படின்னு இருக்கிறப்போ நான் வந்து பஞ்சு சாரை பார்த்து சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். இது மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பார்த்தோன்னே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல், கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணுப்பா, உங்கள் பேரை சொல்லி நீங்கள் வரீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னாரு. என்ன சம்மந்தமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். அப்போது நீங்கள் வந்தவுடனே அப்போ சொன்னார், பாஸ்கர்கிட்ட சொல்லி இவனை வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொன்னீங்க, அண்ணே பாஸ்கரையே மாற்றிட்டேன், இப்போ சிவிஆர் தான் டைரக்டரு அப்படின்னா. சரி அப்படின்னா ஒன்றும் நீங்களும் சொன்னீங்க, அவரும் சொன்னோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தட் வாஸ் த ரீஎன்ட்ரி டு சினிமா. ஒன்றும் வேலை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆனது தானே ஒழிய நமக்கு ஒன்றும் அங்கே வேலை கிடையாது. இருக்கவங்கெல்லாம் சீனியர் மோஸ்ட் சந்தானம் இவங்க எல்லாம் அவங்க நம்மளை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்மளோட இது வந்து நம்ம ஒரு எஜுகேட்டட் இந்த சென்ஸ், அதுக்குன்னு சினிமா படிச்சுட்டு வந்திருக்க மாதிரி அதில் ஒரு ஈகோ அவங்களுக்குள்ளே இருந்தது. நம்மளை எதுக்குமே அலோவ் பண்ணுறதில்ல. லிட்டில் பிட் ஐ வாஸ் வெக்ஸ்ட். பட் நீங்கள் வந்து என் மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் எப்போவுமே உங்களுக்கு இருந்துச்சு.